இது கானா ஃபெஸ்டிவல். வணக்கம், நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. நான் உங்க ஆல் டைம் சோமஜா. ஸ்ரீஜா, நெக்ஸ்ட் யார் பாட போறா? நெக்ஸ்ட் யாரை நீங்க கூப்பிடலாம்னு இருக்கீங்க? நான் கூப்பிடவா? நீங்க கூப்பிடுங்க. ரஞ்சித் அவங்க தான் வந்து பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ரஞ்சித். ஸ்ரீஜா, உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என்னது? ரஞ்சித் அப்படியே பாடினாவே எல்லாம் ஆடிடுவாங்க. ஓ, அதுக்கு தான் அந்த 3 பேரை கூட கூட்டிட்டு வந்து ஜட்ஜஸ் பின்னாடி நிக்க வச்சதா? ஆமா, சேர் ஆட்டுறதுக்கு. ஓகே, இதெல்லாம் பண்றீங்களா ரஞ்சித்? இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். எல்லாம் நல்லா பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டைலாம் மந்திரிச்சிட்டு வந்து சாரு கீழே வச்சிருக்காங்க ரஞ்சித். எல்லாரும் சாரு கீழே. ஆமாக்கா, அப்புறமா ஆம்லெட் போட்டு சாப்பிடுவோம். என்னங்க பாட்டா சொல்லி போட்ட போடுறீங்க? பாட்டு வந்து மந்திரமா பாட சொன்னா மந்திரம் போடுறீங்க. இது என்ன பாட்டு நிகழ்ச்சின்னு நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? சரி, ஓகே ரஞ்சித், இன்னைக்கு என்ன பாட போறீங்க? பாலா அண்ணா சாங்க்கா. பாலா அண்ணா சாங் பாட போறீங்களா? ஆமாக்கா. பாடிடலாமா? பாடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ரவி அப்பா வந்து நான் பாடும்போது என் கூட நின்னா நல்லா இருக்குங்க. ஓகே, ஆசை நிறைவேற்றிடலாமா? நிறைவேற்றிடலாம். ரஞ்சித், அம்மா ரவி அப்பா உன் பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆமாண்ணா. கெட்டிமா அவரை பிடிச்சிக்கோ. இப்போ தைரியம் வந்துச்சுண்ணா எனக்கு. சூப்பர் சூப்பர். அப்பா கூட இருந்தா புள்ளிக்கு தைரியம் வந்துடும்ல. ஆஹா, சூப்பர். ஓகே, அதே எனர்ஜியோட பாடிடுங்க. நான் கிளம்புறோம். கிளம்பட்டா? ஓகேண்ணா. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ரஞ்சித். நல்லா பாடுங்க. தேங்க்யூக்கா. தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா? அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா? அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? உல்லாச வாழ்க்கையில பணத்தை சேர்க்க முடியுமா? உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா? உல்லாச வாழ்க்கையில பணத்தை சேர்க்க முடியுமா? உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா? கடல் கரையில கொடலை எடுத்து எண்ண முடியுமா? வரும் கனவுகளை ஒளிப்பதிவு பண்ண முடியுமா? கடல் கரையில மணலை எடுத்து எண்ண முடியுமா? வரும் கனவுகளை ஒளிப்பதிவு பண்ண முடியுமா? சிறகுகளின்றி வானில் பறந்திடத்தான் முடியுமா? உறவுகளின்றி உலகில் நீ வாழ்ந்திடத்தான் முடியுமா? சிறகுகளின்றி வானில் பறந்திடத்தான் முடியுமா? உறவுகளின்றி உலகில் வாழ்ந்திடத்தான் முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா? அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா? அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? அண்ணா, உங்களுக்கு கானால யாரை பிடிக்கும்? அண்ணா, எனக்கு கானால தெய்வம் ஏதோ இன்னைக்கு இங்கேயே வந்துட்டாரு. சுதாகர் அண்ணா, கானா சுதாகர். தேங்க்ஸ்பா. சரி, ஓகே. அவர்கிட்ட நீங்க எப்படி பாடுறீங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாண்ணா. தம்பி ரஞ்சித் அண்ணா, நீங்க
சூப்பராக பாடினீங்க. தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா மெயின் என்னன்னா கரெக்டாக சுதியில் சூப்பராக பாடினீங்க. தேங்க்யூண்ணா. சுதி கலையாம நிறைய சிங்கருக்கு வந்து முக்கியமான விஷயமே அந்த சுதி கலையாம பாடுறது தான். ஆமாண்ணா. அந்த சுதியை கரெக்டாக பிடிச்சிட்டாலே அவங்க பெரிய சிங்கராக இல்லை. சூப்பராக பாடின ரஞ்சித். தேங்க்யூண்ணா. அப்பா சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் மெயினாக வந்து ஏன்னா கானா வந்து நிறைய பேருக்கு நிறைய கருத்தை சொல்லும். எங்களுடைய கானா லிரிக்லாம் அவனுக்கு தெரியும். நீ நம்ம குடும்பத்தை தான் இருக்கிற. ஆமாண்ணா. அந்த கருத்துலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகேண்ணா. வேற எந்த தப்பும் இல்லை. ஸ்ருதி சூப்பராக சுத்தமாக பாடினீங்க. ஓகேண்ணா. அது ரொம்ப அது கீபோர்ட் பேருக்கு தெரியும். இப்படிதான் ஸ்ருதி கரெக்டாக பாடினார்ல. சூப்பராக பாடினீங்க. ஓகேண்ணா. இன்னும் பெரிய லெவல் இன்னும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. அண்ணா ரஞ்சித்தை பற்றி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைச்சா அந்த சான்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற இடத்துல கரெக்டாக அவனுக்காக இருக்க கஷ்டத்துலேயும் அவன் சான்ஸை தேடி போயிட்டு இருக்கான். அதே இதில் வந்து சரண்னா எப்படி பண்ணாரு? ஃபஸ்ட்டு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. உன்னோட தன்னம்பிக்கை என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. யாராக இருந்தாலும் நானும் ஏறி என்னோட மேடை என்னோட இடத்த நான் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நீ பண்ணுற பற்றியா, அதுக்கு வந்து முதல் பாராட்டு. தேங்க்யூண்ணா. அது இல்லாமல் நீ எடுத்து பாடின பாட்டு சரியான பாட்டு. முடியுமா முடியும்னு பாடிக்கிற நீ. அது எல்லாத்துலேயும் முடியுமா இப்படி முடியுமா அண்ணா நீங்கள்லாம் இருக்கிறதுனால தானே என்னால் முடியுது. எல்லாம் உங்களோட ட்ரைனிங்ண்ணா. எது பேசுனாலும் ஸ்டாப் பண்ணியா? நாங்கள் யாருக்குன்னா கவுண்டர் கொடுக்கலான்னு ரெடி ஆகிறோம். எனக்கு டமால் அடிக்கிறாப்பில்லையே. அதான் இந்த பாட்டோட கருத்தே அதுதான். இதெல்லாம் பண்ண முடியுமான்னு. ஆனால் நீ அதில் அந்த கருத்தையே ஆப்போசிட்டாக மாற்றிட்ட. முடியும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். வேறு என்ன சொல்கிறது? நம்ம சீஃப் கெஸ்ட்டு வேறு உன்னை பயங்கரமாக புகழ்ந்து வாழ்த்தினார். தெரியும் நீ அவரோட பயங்கரமான பிக் ஃபேன். ஆமாண்ணா. ஆமாம் 100 வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. நம்ம இசை குடும்பத்தில் யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தான். வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த கட்டத்துக்கெல்லாம் இன்னும் பயங்கரமாக பாடணும். கண்டிப்பாண்ணா. ஓகேவா? அடுத்து வந்து சாதா ரஞ்சிதா பார்க்கக்கூடாது. ஓகேண்ணா. ரஞ்சித் மாரி பார்க்கணும். பாடிடலாண்ணா. சபேசன். ரஞ்சித் அண்ணா இன்னைக்கு ரொம்ப லோவாக பாடிட்டப்பா. ஏன் எனர்ஜி இல்லை? இது எனர்ஜிலாம் சுதாகர் அண்ணா பாடும்போது ஒரு ஆர்வத்தில் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னது? சுதாகர் அண்ணா பாடும்போது ஆர்வத்தில் எனர்ஜிலாம் அங்கே காட்டேன். ஒருவேளை எனர்ஜி எல்லாம் சுதாகர் கொடுத்துட்டியா? அப்படிலாம் இல்லைண்ணா. அவர் எனர்ஜி என்னோட டபுள் மடங்கா இருக்கும்பா. ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் பாலன் எப்படி பாடிடுவா தெரியும்ல? அது தெரியுண்ணா. தெரியுண்ணா. பயங்கரமாக உச்சரிப்பு எல்லாமே நல்லா பண்ணி நடுக்கடல் அந்த ஸ்டார்டிங்கே தப்பாக எடுக்கிறேன். என் நடுக்கடலில் கப்பலில் இறங்கி தள்ள முடியுமா? பாட நடுக்கடலில் கப்பலை இறங்கி நடுக்கடல் இல்லை நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? இறந்த பின்னே கருவறை. அவ்வளோதான். இதுதான் விஷயம். நல்லா ஒரு கவனிச்சு பாடணும். புரியுதா? ஓகேண்ணா. இது உங்களுக்கான ஒரு மேடை. இவ்வளோ நாள் நல்லா சூப்பராக பாடினேன். இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தேன். இல்லை வேற ரேவரு ஒரு மேலே நிற்க வச்சிட்டேன். நம்ம குடும்பத்தின் தலைவர்ண்ணா. ஐயோ, தலைவர் வந்து உங்க பாத்திரம் நின்றுக்கிறாரு. அப்படி எப்படி பாடணும்? நல்லா பண்ணண்ணா. நெக்ஸ்ட் லைன் பெட்டரா பாடிடலாண்ணா. ஓகே சூப்பர். பக்கத்தில் ஒரு வடிவேலு கோவசர்லாம் நின்றுக்கிறாங்க. அந்த தைரியத்தில் இருக்கணும். முத்தோட கெட்டப்பு தான் இன்னைக்கு முக்கியமாக சொல்லணும். முத்து வேற லெவல். சத்தியமா முத்துக்கு வீட்டில் என்னென்ன கெட்டப்ப காட்டினா எனக்கு செருப்படுகளை போகுது. இல்லை உண்மையிலேயே முத்து பயங்கர லோக்கல் கை மாரி இருக்கிறாப்பல. அண்ணா பக்கத்தில் எங்க 2 தாத்தாவை பார்த்த மாரி இருக்குண்ணா. 2 பேரையும். தாத்தாவா? பாட்டிப்பா. அப்ப கூட தப்பா சொல்றீங்க. அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கான். பாட்டி பின்னல் போட்ட மாரி தாத்தா இல்ல. தாத்தாவுக்கு பின்னல் போட்ட மாரி. எந்த தாத்தாவை? உண்மையிலே கரெக்டா சொல்லியிருக்க. அது பையன் தான். சரியா? அதை நான் இன்னைக்கு தானே கண்டுபிடிச்சேனே. ரஞ்சித் பா அண்ணா சொன்ன சபேஸ் அண்ணா சொன்ன மாதிரி தான் அந்த சுதின்ற ஒரு விஷயத்த பிடிச்சி பாடு. ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் அச்சு கழுத்தணும். ஓகேண்ணா. அண்ணா சபேஸ் அண்ணன் கூட ஒரு டான்ஸ் ஒன்று என்ன அடிக்கடிக்கு ஆட வச்சிடறாரு. சரி ஆட நீங்க ரெடி, பார்க்க நாங்க ரெடியான்னு கேட்கவும் மாட்டீங்க. நாங்கள் அண்ணா நீங்க லாஸ்ட் ஆடலாம். லாஸ்ட் தான் அப்புறம் மறந்துடுவோண்ணா. எல்லாம் மொத்தமாக டான்ஸ் ஆடலாம். ஜெம் சிங்கரில்
ரஞ்சித்தின் ஆசையை நிறைவேற்றிய சபீர் சாலமன் அவர்களை வருக வரேன்னு வருக போத்தல. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே மார்க்ஸ் கேட்டுடலாமா? கேட்டுடலாண்ணா. நீங்களே கேளுங்க ஒரு ஆள்கிட்டயா. ரவியப்பா 8. சரணண்ணா 7. சபேஷ் அண்ணா 8பா. தேங்க்யூண்ணா. ரஞ்சித் உண்மையிலே இதே ஃபார்மில் வந்து தொடர்ந்து வந்து பாடு, முயற்சியை மட்டும் விட்டுறாத, ஓகேவா? கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகேண்ணா. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூண்ணா. சரியா? நீ சொல்றது மாதிரி ரஞ்சித் வந்து நடுவர்களை ஆட வச்சுட்டு போயிட்டாரு. அடுத்து யாரை பாட கூப்பிடுறேன்? அடுத்து யாரை கூப்பிட போறீங்க? இல்லை நீங்கள் கூப்பிடுங்களேன், அதுக்கேற்ற மாதிரி. நான் வந்து நிறைய பேரை வந்து பின்னாடி கூப்பிடலாம் அப்படின்னு பின்னாடி என்ன சொல்லி அந்த இதுக்கு பின்னாடியா? இல்ல செட்டுக்கே பின்னாடி கூப்பிடலாம் இருக்கேன். நீங்க யாரை கூப்பிட போறீங்க இப்போ? இல்லை உங்கள் விருப்பம். ஓகே, இப்போ யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பழக்கம் இல்லாதவங்க தான் இவங்க. இனிமே தான் நம்ம குடும்பத்தில் வந்து ஆட் ஆக போறாங்க. அப்படியே பாய் பழக்காத. ஓகே, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தீபா அவங்க தான் வந்து பாட போறாங்க. ஹாய். ஹாய். ஹவ் ஆர் யூ? ஃபைன். எனக்கு தெரிஞ்ச ரெண்டு, அதுக்கு மேலே கேட்காதீங்க, எனக்கு 2 வார்த்தை தான் தெரியும் இங்கிலீஷ். இது வரைக்கும் வந்தா யார் வந்தாலும் வந்து அவன் பேசவே மாட்டான். பெண்கள்னோடனே முன்னுரிமைன்ட்டு முன்னாடி வரான் பாருங்க முத்து. ஏய் நானும் தானே 4 வாட்டி நடந்து வந்தேன். எனக்கு யாராவது பாட்டு என் போடுங்க. கண்ணுக்கு யாரு பெண்களா தெரியுதோ அங்கே மட்டும்தான். சரி ஓகே, முத்து சொல்லி போட சொல்லியிருப்பான் போல. ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்கம்மா? கவலைப்படாதே சகோதரா. இன்ட்ரோ பண்ணிடலாம். நம்ம எங்க இருந்து வராங்க? சரி பண்ணுங்க. ஓகே, எங்க இருந்து வரீங்க தீபா? அம்பத்தூர் ஐயப்பாக்கம். அம்பத்தூர்ல இருந்து வரீங்களா? ஓகே, நீங்க இது வரைக்கும் வெளிய இருந்து பாத்திருக்கீங்க. டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? பார்க்கலாம். இனிமே தான் பார்க்க போறேன் எப்படி பாட போறேன். அதான் வரும்போதே பாத்தீங்களே அப்புறம். இது வரைக்கும் நல்லா தான் பாடுறாங்க எல்லாம். அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. சரி ஓகே, அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. கண்டினியூ. ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க தீபா? கவலைப்படாதே சகோதரா. எனக்காக பாட வந்திருக்காங்க. ஆனா சகோதரா உனக்காக தான் எல்லா பொண்ணுங்களும் என்ன சகோதரனா, நான் எங்க தான் போறது? சரி ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 ஒரு ரூபத்துல சும்மா மயங்கவில்லையம்மா, மனச பார்த்த காதல் தானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. பக்கத்துல பார்த்த காதல் வேறதான், காசி தேட்டர் உள்ளுக்குள்ள பார்த்த காதல் வேறதான். விஜிபிக்கு போற காதல் திரும்புறப்போ முடியுது, விஐபிக்கு காதல் வந்தா ஹோட்டல் ரூம் நிறையுது. ஆட்டோ ஓட்டி சுத்துறப்போ சுத்துறப்போ காதலிச்ச கேடித்தான், அண்ணா மாத்தி காதலிச்ச கதைய பார்த்த கேடித்தான். கண்ணால பார்த்து பார்த்து வந்த காதல் ஊருதான், கண்ணியமான காதல் உன் காதல் தானடா சகோதரா. சகோதரா சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. பாப்பா நல்லா பாடுனீங்க. உங்க ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே, சொல்ல. நானும் அம்மா, எனக்கு ஒரு தம்பி இருக்கா, ஸ்பெஷல் சைல்டு அவன். நாங்கள் 2 பேர் தான்.
ஓகே, பொதுவா வந்து பெண்கள் பாடணும் அப்படின்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு நீ படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்க அம்மா அப்படி இல்லை, எனக்கு பிடிச்சது என்னவோ அதை நீ பண்ணு, நான் கூட இருக்கேன் அப்படின்ற. ஓகே, தீபாவோட அம்மா மாதிரி எல்லா அம்மாவும் இருந்துட்டாங்கன்னா பெண்களோட இதே சாக்குல உங்க அம்மாவுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறா தானே? எங்க அம்மாவும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கடா. ஏன்னா என்ன கொஞ்சம் நிறைய அடி வாங்க. சரி ஓகே, உனக்கு ஒரு டேர் ஒன்று கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து யாருன்னா ஒரு ஆளை கண்ணை மூடிட்டு எலிமினேட் பண்ணா யாரை பண்ணுவேன்? உங்களை பண்ணிடலாம் பெட்டர், உங்களை பண்ணிடலாம் பெட்டர். வேற என்ன? சூப்பர், நல்ல முடிவு. ஜெம் சிங்கர்ஸ்ல ஏமா கண்டஸ்டன்ட் சொல்றமா? கண்டஸ்டன்ட் என்னையே நான் பண்ணிடுவேன். மா நீ எல்லாம் இப்படி இருக்க, ஜாலி வழியெல்லாம் கேட்டா ஒரு ஆளே நான் 5 பேர் நான் தூக்குறேன்னு தூக்கிடுவான். எல்லாரையும் தூக்குங்க, நான் ஃபைனல்ஸ் போயிடுறேன் ஸ்ட்ரெயிட்டா அப்படின்றோம். நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இவங்க வந்து எனக்கு ரொம்ப டஃப் கொடுப்பாங்க போல, அதனால இவங்களை நான் எலிமினேட் பண்ணி ஃபுல்லா பார்த்துட்டு வேணா சொல்ல, இன்னும் யாரையும் நான் பார்க்க. சரி ஓகே ஓகே தீபா, ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. மார்க்ஸ் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டலாம். சுதாகர்ண்ணா. தீபா எங்கேருந்து வரீங்க? அம்பத்தூர். அம்பத்தூர், ஓகே ஓகே. நல்லா பாடுறீங்க, வாய்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதான் நீங்கள் அந்த ஸ்கேல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சம் கற்றுக்கினா போதும். நீங்கள் புதுசாக இப்போ வந்திருக்கீங்க, போக கற்றுப்பீங்க. அது மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே சூப்பராக பாடுறீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரண்யா எப்படி பண்ணாங்கன்னு சொல்லுங்க. தீபா அண்ணா அதான் சொன்ன மாதிரி வாய்ஸ்லாம் செம்ம போல்டாக இருக்குது. பேசும்போதே 10 பேர் பலாரில் நடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ டெப்த்தாக இருக்குது, கெயினாக இருக்குது. ஆனால் அந்த சுதின்ற ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு தானே, ஓகேவா? என்ன பாட்டு பாடின? இந்த பாட்டோட பேருனா மல்லிப்பூ. மல்லிப்பூவா? கவலைப்படாத சகோதரன். பாடினது கவலைப்படாத சகோதரன், என்னோட பாட்டு. ஓகே, அதான். வேற எதுனா பாட்டு இருக்கா? நான் எழுதின பாட்டு தான். பாடு. அது ஒரு 4 லைன் பாடலாம். அது எப்படி பாடுறேன்? மல்லிப்பூவை போல உன்னை பார்த்துட்டேன்டா லேசா, என்ன வேணான்னு சொன்னதுக்கு காரணம் அந்த காசா. மல்லிப்பூவை போல உன்னை பார்த்துட்டேன்டா லேசா, என்ன வேணான்னு சொன்னதுக்கு காரணம் அந்த காசா. வேஷமா நடிச்சு என்ன வேணான்னு சொல்லிட்ட, பாசமா இருந்த எனக்கு பச்சை துரோகம் பண்ணிட்ட. வேஷமா நடிச்சு என்ன வேணான்னு சொல்லிட்ட, பாசமா இருந்த எனக்கு பச்சை துரோகம் பண்ணிட்ட. இது எவ்வளோ போல்டா தைரியமா பாடுறேம்மா. அதே அந்த பாட்டையும் அவ்வளோ தைரியமா பாடல. ஆமா, அதே நீ தைரியமா பாடல, நல்லா கான்ஃபிடென்ட்டா நல்லா கெத்தா அடிக்கணும்ல, ஓகேவா? தீபா அண்ணா ரேவ் ஃபீல் பண்ண வச்சுட்டேன். பழைய காதல் ஞாபகம் வந்துச்சு அவருக்கு. ஏன் சோகமாயிட்டாரு. அப்பாவுக்கு அவ்வளோ வலி, காதல் வலி கண்ணு மறுக்குது அப்பாவுக்கு. வாழ்த்துக்கள்மா. அடுத்து வந்து சபேஷ் சாலமன் அவர்கிட்ட கேட்டலாம். தீபா அண்ணா இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் மியூசிக்கில். நிறைய இது போல் வந்து வளர்ந்து வர கலைஞருக்கெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து சொல்லித்தராரு மியூசிக் எல்லாமே. அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிடுறாருன்னு பார்த்தா நம்மள சரவடி சரண் வந்து நிறைய வளர்ந்துட்டு வர ஒவ்வொரு கலைஞருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தராரு. கண்டிப்பாக அவர்கிட்ட கூட நீங்கள் போனீங்கன்னா நல்லா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நுணுக்கங்கள், இசை நுணுக்கங்கள். உங்களை பார்க்கும்போது என்னோடய சிஸ்டர் இசைவாணி மாதிரியே அப்படியே இந்த செய்கை எல்லாமே இசைவாணி மாதிரியே இருக்குது. உண்மையாக ஸ்டார்டிங்கில் முதல்ல என்கிட்ட பாட வரும்போது இப்படி தான் இருந்தாங்க அவங்க. இசைவாணி முதல் பாட்டு பாட வரும்போது அந்த பாட்டு வந்து ரப்புகிராப்பா தானே? ரப்புகிராப்பா சரண் ஆயிட்டுன்னு வந்தாப்பில் முதல்ல. இசைவாணி வந்து உன்னை பார்க்கும்போது அப்படி தான் தோணுதுமா. கரெக்டாக ஒழுக்கமாக நீ சுதி தாளம் எல்லாத்தையும் பிடிச்சி பாடினா நீ பிக் லெவலில் போகலாம். நாங்களாம் வந்து அதுக்கப்புறம் உன்னை வந்து ஒரு இசை நிகழ்ச்சிக்கு புக் பண்ணோம். நீ பேமெண்ட் எங்களுக்காக கம்மியாக வாங்கிக்கணும், ஓகேவா? கண்டிப்பா. அவங்க அம்மா வந்திருக்காங்களே, அவரோட தம்பியும் மேலே ஸ்டேஜில் 2 பேரும். அம்மா எங்க உங்க பேருமா? ஆனந்தி. ஓகே, உங்க பொண்ணு பாடினாங்க, எப்படி இருந்துச்சு? இன்னும் அவள் நிறைய கற்றுக்கணும். இதான் ஃபஸ்ட்டு, இன்னும் நிறைய கற்றுக்கணும். உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா பார்க்கறதுக்கு? சந்தோஷமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் சிங்கப்பெண் இசைவாணிக்கு அடுத்தது நம்ம தீபாவை தான். நன்றி. இன்னும் நிறைய நம்ம அனுபவங்கள் நிறைய இருக்குது பாப்பாக்கு. இன்னும் அதுவும் அண்ணா சொன்ன மாதிரி இசைவாணி கூட அண்ணங்கிட்ட வந்து அவர் பாடும்போது அவங்க வந்து பாட மாட்டாங்க. அவ்வளோ விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் அவரோட பெருந்தன்மை. எனக்கே அவர் தான் சொல்லி கொடுப்பாரு. எங்களை எல்லாம் நிறைய பேர் நாங்கள் சென்னைக்கான ஒரு ஸ்டுடியோவில் தான் நாங்கள் எல்லாருமே பாட்டு கற்றுக்குவோம். பாட்டு கற்றுக்குள்ள பாட்டு பாட போவோம். சில விஷயம்லாம் சொல்லி கொடுப்பாரு. இது ஏ மைனரு, இது பி மைனரு, சி ஷார்ப்பு, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதே போல்
சென்னை கானால போயிட்டு நாங்கள் பாடாத கானா பாடகர் வந்து இன்னைக்கு பாடகர் பெரிய இடத்துல இல்லை. எல்லா பெரிய ஆளுங்க எல்லாருமே சென்னை கானா தொட்டு தான் வந்திருப்போம். அது இவரும் சரி, என்னையும் சரி, அப்பாவும் பாடிட்டாரு. எல்லாருமே கானா பால அண்ணன் எல்லாருமே பாடியிருக்காங்க. அது போல் எங்களுக்கு சென்னை கானால எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அது போல் ஜெம்சிங்கரில் நீங்களே வந்துட்டீங்க. இந்த குடும்பத்தில் ஒரு சிங்க பெண்ணாக வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. அம்மாவோட பிளெஸ்ஸிங் இருக்குது, தீபாவுக்கு அவங்க அண்ணனோட பிளெஸ்ஸிங் இருக்குது, உங்களோட கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட் சொல்லிச்சு. நான் வந்து இப்போது சுதி தாளத்தோட நல்லா ஃபேமஸாக பாடுற ஒரு சிங்கர் ஆனேன்னா அது காரணம் அண்ணன் சபே சாலமோன் தான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் உட்காருவோம், அவர் ஸ்டூடியோவில் உட்காந்து அப்போ தான் வருவோம். அப்பயே ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுவோம், அங்கேயே உட்காந்து லிரிக் எழுதுவோம். அந்த மாதிரி தான் சாமி சத்தியமாக, பச்சை சிரிக்கெலாம் ரெடியான சாங்ஸு அப்பப்போ பண்ணுறது தான். அது வேறு லெவலில் ஹிட் ஆகும். அது காரணம் வந்து அண்ணன் சபே சாலமோன் தான். அதை வந்து இந்த நேரத்தில் ஜெம் சிங்கர் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணன் வந்து ஜட்ஜஸாக இன்னும் பெரிய லெவலில் அண்ணன் இன்னும் போவார். நீங்கள் வந்து கண்டிப்பாக அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். நண்பர் சரவடி சரவணியை கான்டாக்ட் பண்ணி நல்லா கற்றுக்குங்க, சூப்பராக சொல்லி தருவாங்க. இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இல்லை, சென்னை கானான்ற ஒரு விஷயத்தில் அவருக்கு மியூசிக்கில் பாடினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு விஷயம் சில மியூசிக் டைரக்டர் வந்து பாடினா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்படி பாடுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. இன்றைக்கி யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்கிறாங்களோ அங்கே போய் காலை வைக்காத இடமே ஆள் இருக்க மாட்டாங்க. இது யாரானாலும் நீங்கள் யாருன்னா விரல் வெட்டி என்ற ஆளாக கூட சொல்லிடலாம். யாராக இருந்தாலும், நான் ஒரு குறிப்பிட்ட ஆள் சொல்ல. இப்போ அவர் உங்களுக்கு கமெண்ட் சொல்கிறாரு. அவரோட பெருந்தன்மை என்னன்னா எல்லாத்தையும் விட்டு குத்து பேசுவார். எல்லாத்தையும் ஜாலியாக நீ தான் எனக்கு உன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்குது, நீ மியூசிக் நான் உன் கூட இருந்தால் ஜாலியாக மியூசிக் பண்ணுறேன் அசல்ட்டாக சொல்கிறாரு பாருங்க. உக்காஞ்சி ஒரு நேரத்தில் பாட்டு பண்ணிவிடுவோம், பாட்டு எழுதுவாருன்னு. எப்படி ஒரு தாய் தந்தை ஒரு புள்ளியை ஒரு பெற்று அதை வளர்த்து கரை சேர்க்குறாங்களோ அது போல் ஒரு கானா பாடகரை வந்த பிறகு அவங்க மைண்ட் செட்டப்பை நல்ல விதமாக பேசி இந்த பாட்டு எதெல்லாம் இப்படி எதெல்லாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களை இது வரைக்கும் கரை சேர்த்துக்கிறாரு. அவருக்கு ஒரு கை தட்டலாம். ஆள் வந்து பயங்கரமாக அவர் நிறைய டேலண்ட் இருக்குது. அது இன்னும் அதிகமாக நிறைய சிங்கர்ஸுக்கு அது பயன்படும். எனக்கெல்லாம் ரொம்ப பயன்பட்டுச்சு. சென்னை கானான்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நாங்கள் வெளியே வந்திருக்க முடியாது. ஜெம் சிங்கர்ஸுக்கு மூலியமாக சொல்கிறேன், ஜெம் சிங்கர்ஸுக்கும் சொல்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தீபாவுக்கும் வாழ்த்துக்கள், அவங்க ஃபேமிலிக்கும் வாழ்த்துக்கள். இங்கே பொண்ணு பாடினதை கீழேருந்து பார்த்தீங்க, எப்படி ரசிச்சிங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. இந்த அளவுக்கு அவள் வருவான்னு, எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு அவள் வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவளுடைய எல்லாமே வந்து இதுதான் எல்லாமே. நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நான் பாட்டு தாம்மா பாடுவேன், நான் எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு. வீட்டு பக்கத்தில் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா பொம்பளை பொண்ணை போயிட்டு அனுப்புகிற அப்படின்ட்டு, அது உனக்கு அடங்காதையே போயிடும் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என் ஃபேமிலியே இதனாலேயே கூட பிரிஞ்சிருக்கு. பசங்களை இந்த மாதிரிலாம் எதுக்கு அனுப்புகிற அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு வந்து இந்த வயசுக்கு எவ்வளோ பசங்க, நான் பசங்களை தப்பாக பேசலை, என்னுடைய பொண்ணு இந்த வயசுக்கு எப்படிலாம் பசங்க போகிறாங்க. ஆனால் அவளுக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்த்து அவள் எல்லாமே இந்த வயசில் அவளுக்கு எந்தெந்த ஆசைகளெல்லாம் வரக்கூடாதோ அந்த எந்த ஆசைகளையும் எல்லாத்தையும் அவள் இது பண்ணிக்கிட்டு, தம்பி அம்மா நம்ம ஒரு லெவலில் போய்ட்டு நம்ம அம்மாவையும் தம்பியும் பார்த்துக்கணும் அப்படின்ற அதே ஒரு. எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க தனியாக போயிட்டாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. இவன் மட்டும் வந்து நான் எப்படினாலும், நாங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் அவள் சொல்லுவேம்மா இருமா, எப்படினாலும் நம்ம நல்லாயிடலாமா, நான் தம்பியை உன்னை நான் கண்டிப்பாக நான் பார்த்துப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசில் அவள் வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, ஓகேம்மா. ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் மேலே இருக்கும்போதே வந்து உங்கள் பொண்ணோட மார்க்ஸை கேட்டுடலாமா? சரி, ஓகே. ரவியப்பா 8, சரண்யா 7, இசையமைப்பாளர் சபே சாலமன் 8. ஓகேம்மா. சொன்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நெக்ஸ்ட் சூப்பராக பாட கண்டிப்பாக.